Our next interesting and understanding problem is example 3.8. The velocity of a particle is moving in a plane, that is in the xy plane. So இது வந்து x direction ஆச்சா, so இது வந்து y direction move ஆயிருக்கு. Find out the direction of force acting on the particle. So here the particle is move only in the xy plane. So velocity is generally written as v equal to vxi plus vyj plus vzk. So it is move only in xy plane, there is no z component, so vz is put 0. Okay, அப்போ வெலாசிட்டியை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா, z காம்பனன்ட் 0 ஆயிடுச்சா, அப்போ there is only 2 காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ vxi plus vy j அப்படின்னு ரெண்டு காம்பனன்ட் மட்டும் இருக்கும். ஓகே, இது வந்து 0 செகண்டில், இது ஃபஸ்ட் செகண்டில், இது 2 செகண்ட், இது 3 செகண்டில் அதனுடைய மோஷனை கொடுத்துருக்கான். ஸோ அட் ஈச் செகண்ட் த y காம்பனன்ட் இஸ் இன்க்ரீசஸ். y காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது விஒய்வோட வேல்யூ மட்டும் படிப்படியாக என்ன ஆகிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை இன்க்ரீசிங் இன் லென்த் ஆஃப் த வெக்டர். ஓகே, so at x component the length is remains same, means there is no change in velocity along x direction, that is x direction the velocity is constant. Okay, அப்போ vx constant இருக்கு, but vy is increases. அப்போ vy is increases means there is the vy is velocity increases in y direction. That means there is getting acceleration in y direction. அப்போ y directionல velocity increase ஆகிட்டே போதா, அப்போ என்ன சொல்லலாம், there is acceleration in y direction. அப்போ when there is acceleration, so there is a force, there is a force which acting in y direction அப்படின்னு சொல்லலாம். Here x direction the velocity is constant, means there is no force acting on the particle in x direction. In y direction the velocity gradually increases, gets the particle acceleration, so there is force acting in the y direction அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இங்கே தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொன்னதை வச்சுட்டு அழகாக ஒரு தடவை வாசிச்சுட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Students, our next problem is example 3.9. Apply Newton's law for an object at rest on the earth. Analyze the result அப்படின்னு சொல்லியிருக்கான். So come to the problem. This is the object rest on the earth. Okay, அப்போ இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட், நார்மல் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து எங்கே இருக்குது, எர்த்தில் ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வேர்ட் அங்கும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, த நார்மல் ஃபோர்ஸ் பை த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணால் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் நார்மல் ஃபோர்ஸ் ஆர் நார்மல் காண்டாக்ட் ஃபோர்ஸ். அது அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா, பாருங்கள், இப்போ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நான் ட்ரா பண்ணவா, இது ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட். ஓகேவா, அப்போ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. இன்னொன்று வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸ், இட் இஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வி ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராமில் the body is represented by the symbol point. So the object என்ன வச்சிடுறேன், ஒரு டாட் மாதிரி வச்சிடுறேன். this is the object. அடுத்து அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நான் ஃபோர்ஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா, இது வந்து என்னது, mg
gravitational force. So இது வந்து என்ன force? Normal force. Both are opposite in direction. அப்போ gravitational force எப்படி எழுதுவோம்? இது downward. upwardனா தான் plus y. downwardனா minus y. அப்போ வந்து இது வந்து minus g. ஓகே, அப்போ minus mgj ன்னு எழுதிடுறேன். இது நார்மல் ஃபோர்ஸ், இது பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷன். இப்போ போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து என்னது? நெட் ஃபோர்ஸ். அப்போ நெட் ஃபோர்ஸ்னால் ரெண்டையும் ஆட் பண்ணணும். எஃப்ஜி ப்ளஸ் த நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ எஃப்ஜிங்கிறது என்னது? மைனஸ் எம்ஜிஜே. நார்மல் ஃபோர்ஸுங்கிறது என்ஜி. இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா the object is at rest, so there is no acceleration. The acceleration வந்து 0. அப்போ the net force equal to என்னது? ma. அப்போ acceleration 0ங்கிறதுனால net force வந்து 0. ஓகே, ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். since acceleration is 0, so F net force which is ma is also a 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிருமா? அப்போ மைனஸ் எம்ஜிஜே ப்ளஸ் என்ஜே ஈக்குவல் டு 0. அப்போ இதில் ஜே காம்பனண்ட்டை நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். கம்பேர் ஜே காம்பனண்ட் ஆன் போத் சைட். மைனஸ் எம்ஜி ப்ளஸ் என் ஈக்குவல் டு 0. அப்போ என் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடுது? எம்ஜி. So we can conclude that if the object is at rest, the magnitude of normal force is exactly equal to the magnitude of gravity. Very very important. அப்போ ஆப்ஜெக்ட் நகரவுள்ள ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ the magnitude of normal force is equal to the magnitude of gravity. இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். Okay, students. Our next question is problem 3.10. A particle of mass 2 kg experience two forces. F1 equal to 5i plus 8j plus 7k and F2 equal to 3i minus 4j plus 3k. What is the acceleration of the particle? வாங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ given thing-ஐ நான் இப்போ எழுதிட்டேன். ரெண்டு ஃபோர்ஸ் அந்த பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அந்த பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் 2 கிலோகிராம். வாட் இஸ் த ஆக்ஸலரேஷன்னு கேட்டிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ். அப்போ நெட் ஃபோர்ஸ் அங்கும்போது ஸோ வி ஆட் தீஸ் டூ ஃபோர்ஸஸ் அண்ட் திஸ் இஸ் இன் காம்பனன்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கான். அப்போ சிமிலர் காம்பனண்ட்டை நம்ம ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஐ காம்பனண்ட் என்னது? இங்கே 5, இங்கே 3. அப்போ 5 + 3i. அடுத்து ஜே காம்பனண்ட் ஆட் பண்ணுங்கள். இங்கே 8, இங்கே -4. அப்போ 8 - 4j. அடுத்து z காம்பனண்ட் என்னது? 7, இங்கே 3. அப்போ 7 + 3k அப்படின்னு போட்டுரும். அப்போ இதை ஆட் பண்ணால் என்னது? 5 + 3 என்னது? 8i ப்ளஸ் இங்கே 4j ப்ளஸ் 7 + 3 என்னது? 10k. This is the net force. Okay. And what is Newton's second law? Net force equal to ma. And what he asked? Find the acceleration. Acceleration equal to F net by m. Okay. What is F net here? 8i plus 4j plus 10k. What is mass given here? 2. Divide in each component. First step என்ன வரும்? 8/2 என்னது? 4i plus 4/2 என்னது? 2j
10 by 2 என்னது 5k. This is the oscillation.